அப்போ ரைப்பனிங் நடக்கிறது அது எதனால அப்படின்னு பார்த்தா அந்த வாலடைல் கேஸ் சப்ஸ்டன்ஸ் அது என்னன்னு பார்க்கும்போது எத்திலின். அப்போ எத்திலின் மட்டும்தான் இந்த இடத்துல கேசியஸ் பிஜிஆர், மற்றது எல்லாமே இல்லைன்றத நம்ம கேசியஸ் ஃபார்ம்ல இல்லைன்றத சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே ரைட். இப்போ டிஸ்கவரி பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சினுக்கான டிஸ்கவரி, ஜிப்ரலிக் ஆசிடுக்கான டிஸ்கவரி அண்ட் சைட்டோகைனின் அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா HS கசின், இந்த நாலுத்துக்கு மட்டும் சயின்டிஸ்ட் நேமோட கொடுத்ததால மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்சினுடைய பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பாயிண்டா சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல எழுதி வச்சிடுங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஆர்டர்ல வருதா, வந்தா கரெக்டா உங்க மைண்ட்ல படிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல வந்து நல்லா பதிய வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாமே ஃபேக்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல ஆக்சின் அப்படின்றது ஹியூமன் யூரின்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சின்ஸை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், அதாவது நேச்சுரல், சிந்தட்டிக். நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் IAA, IBA. அண்ட் சிந்தட்டிக்னு சொல்லும்போது நாப்தலின் அசிட்டிக் ஆசிடும் 2,4D. ஓகே, 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே சிந்தட்டிக் ஆக்சின். கண்டிப்பா ஆக்சின்ஸ் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பிராக்டிஸ்க்கு அதிகமா யூஸ் பண்றோம். சரி, இதனுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன? இதுவரை அதனுடைய கேரக்டர் டைப் பார்த்தோம். இப்போ அதனுடைய பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த இடத்துல இட் இனிஷியேட்ஸ் ரூட்னிங் இன் ஸ்டெம் கட்டிங். ஸோ சில இடங்கள்ல ஸ்டெம் கட் பண்ணும்போது அதுல இருந்து அது தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ ஒரு கட் பண்ணி வச்சா அது வந்து ஸ்டெம்ல இருந்து நிறைய ரூட்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொமோட் ஃபிளவரிங். பைனாப்பிள்ல வந்து ஃபிளவர்ஸை இனிஷியேட் பண்றதுக்கு, ப்ரொமோட் பண்றதுக்கு இது தேவைப்படும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் பிரிவென்ட் ஃப்ரூட் அண்ட் லீஃப் டிராப் அட் இயர்லியர் ஸ்டேஜ். ஸோ ரொம்ப இயர்லியர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய லீஃப், ஃப்ரூட் எல்லாம் கீழே விழக்கூடாது. ஆனா ஏஜ் ஆன ஃப்ரூட்டும் லீஃபும் கீழே விழணும். ஸோ அதை இது ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இயர்லியர் லீஃப் அண்ட் இயர்லியர் டைம்ல வந்து லீஃபும் ஃப்ரூட்டும் கீழே விழாத அளவுக்கு பார்த்துக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்சஷன், உதிர்தல் இருந்தது அப்சஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த இடத்துல ஓல்டர் அண்ட் மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். என்னன்னா, ஹையர் பிளான்ட்ஸ்ல எபிக்கல் பட் வளர்ந்துட்டு இருக்கும் போது அது லேட்டரல் பட்டை வளர விடாம தடுக்கும். அந்த பினோமினாக்கு வந்து எபிக்கல் டாமினன்ஸ் சொல்லுவோம். இந்த எபிக்கல் டாமினன்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து ஷூட் டிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது, அதாவது டீகாபிட்டேஷன் சொல்றோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரல் growth வந்து டெவலப் ஆகும், லேட்டரல் பட் டெவலப் ஆகும். அப்போ இந்த டீகாபிட்டேஷன்ன்ற ஒரு மெத்தடை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீ பிளான்டேஷன். ஸோ நமக்கு டீ இலைகளை வெட்டி நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறதுல நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் ஹெட்ஜ் மேக்கிங்.